ஒரு பேன்ல எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. இது கூடவே முருங்கைக்காய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. முருங்கைக்காய் சீக்கிரமா வேகும். இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி மசிற வரலும் வேகட்டும். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் காரத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து கலந்துட்டு கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு திக்கா இருக்கு, முருங்கைக்காவும் வெந்திருக்கு. இப்போ எறா சேர்த்துடலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும், எறா வெந்துரும். பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச தேங்காய் பாலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். அட்டகாசமான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்து இறக்கிருங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.